அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தான் சொல்லிட்டாங்க, ஆலங்குடி பெருமாள்னு. இப்போ ஒரு ஏக்கருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லா விவசாயம் 30 கிலோ வரை பயன்படுத்தி தான் சாவடி செஞ்சுட்டு இருக்காங்க. திருநெல் சாகுபடியில் ஏக்கருக்கு 2 கிலோ போதும், 3 கிலோ போதும் வேளாண் தொழில் அறிமுகப்படுத்திருக்காரு. அந்த தொழில்நுட்பத்தை சரி வர கடைப்பிடிக்க முடியாத காரணத்தினால அது சுத்தமாக அதிகமான நெல் விதைகளை பயன்படுத்தி நெருக்கி நட செய்து அதை ஏகப்பட்ட செலவு செஞ்சு மகசூலின் குறைத்த மகசூல் எடுத்து ஏகப்பட்ட நஷ்டத்தை அடைஞ்சிட்டு வராங்க விவசாயிகள்லாம். இப்போ நான் ஒரு புதிய தொழில்நுட்பம் மூலமாக ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதையிலிருந்து படிப்படியாக நெல் விதைகளுடைய அளவை குறைத்து 30 கிலோந்து 20 கிலோ, 10 கிலோ, 5 கிலோ, 3 கிலோ, 2 கிலோ அப்படின்னு இறுதியாக ஒரு 4 கிலோவிலே ஒரு ஏக்கர் நட்டு சாதனை பண்ணியிருக்கேன். இது எப்படி சாத்தியப்படும்? 4 கிலோவில் எப்படி நட முடியும்? 30 கிலோ விதையை பயன்படுத்திய நாற்று 10ல் பெருமாள் போய் சொல்கிறார். 30 கிலோ விதையை பார்த்தா நாங்கள் 40 கிலோ விடுறோம், 50 கிலோ விடுறோம், அப்படியே நாட்டு பத்த மாட்டேங்குது. இவர் 4 கிலோ எப்படி நட முடியும் அப்படின்னு நிறைய விவசாயம் மட்டும் இல்லை, வேளாண் துறை அதிகாரி, விஞ்ஞானிகள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம். இப்போ நான் 4 கிலோ இன்னைக்கு நேற்று செய்யல, விதையோட அளவு குறைத்து 30 கிலோ 5 கிலோ, 10 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ 1980 செஞ்சுட்டு வரேன். நான் 1 கிலோ 2 கிலோவில் செஞ்சுட்டு வரக்குள்ளேயே வேளாண் துறை அதிகாரி அது ஒத்துக்கல. நீங்கள் 1 கிலோ 2 கிலோ செய்ய முடியாதுங்கய்யா, எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அவங்க மறுத்துட்டாங்க. எனக்கு ஆளுநர் வெள்ளராஜன் விஞ்ஞானம் நல்லா பழக்கம், வேளாண் துறை அதிகாரிகள் நிறைய பழக்கம். அவங்களுக்கு நம்ம சொல்லுவேன், நான் படிப்படியாக விதையோட அளவு குறைச்சி இப்போ 5 கிலோ 10 கிலோ குறைச்சி இப்போ 2 கிலோ 1 கிலோ செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க யாருமே நம்பலை, அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு மறுத்துட்டாங்க. சரி, அவங்க சொன்னால் நம்ம அப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா இப்போதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது கிராமம் ஆலங்குடி. ஆலங்குடி 2-3 ஆலங்குடி இருக்குது. அதில் கும்பகோணத்தில் குருஸ்தலம் ஆலங்குடி ஒன்று இருக்குது, புதுக்கோட்டையில் ஒரு ஆலங்குடி இருக்குது. இது குத்தாலம் ஆலங்குடி, மயிலாடுதுறை பக்கத்தில் குத்தாலம். குத்தாலத்துக்கு பந்தாவோடு போகிற வழியில் ஆலங்குடி இருக்குது. அந்த இடையில தான் நாகஞ்சேரியா ரசமையாவும் இருக்காங்க. அந்த கிராமத்தில் என்னோடய வேலைக்கு போகிறதுனாக்கா கேரளம் ரோடெல்லாம் பாதை, மண் ரோடு தான், ரோடு வசதி கிடையாது. இதில் வெளியூர் விவசாயம்லாம் வர்றது ரொம்ப சிரமம். அந்த வேலையில் யாருமே என்னோட சாகுபடி விவசாயில பார்க்கவே இல்லை. அந்த காலகட்டத்தில் நான் 2 கிலோ சொல்லக்குள்ள யாரும் நம்பலை. அதுக்கப்புறம் 2002 வேளாண் துறை மூலமா SRI திருநெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க. அதை ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதும், திருநெல் சாகுபடியில் ஒரு ஏக்கர் நாள் சாகுபடி செய்ய முடியும் அப்படின்னு அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா மேட்டுப்பாத்தில் 2 கிலோ விதையை வச்சு அதுலேருந்து ஒரு நாற்றாக எடுத்து 22 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒரு நாற்றா வச்சு நடணும் அப்படின்னு இந்த தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்தாங்க. இதை நானும் செஞ்சு பார்த்தேன், அது எனக்கு செயல்பட்டு வரல. அப்போ நம்ம வேளாண் கேட்டேன், நான் 1 கிலோ 2 கிலோ சாகுபடி பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டேங்க. இப்போ நீங்கள் 2 கிலோ சொல்கிறீங்க, அது எப்படிங்க சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது வேளாண் துறையில் மேலிட்ட உத்தரவு, இப்போ நிறைய சிஸ்டம் வந்துருக்கு, அதனால் திருநெல் சாகுபடியை தான் 2 கிலோ 3 கிலோ பொருள் சொல்கிறாங்க. நீங்கள் 1 கிலோ 2 கிலோ செஞ்சீங்கன்னா அப்போ செஞ்சீங்க, இப்போ நீங்கள் இதே போல் எப்படி செய்யுங்க அப்படின்னாங்க. இது நான் செஞ்சு பார்த்தேன், சாத்தியம் இல்லைங்க. ஒரு சின்ன சின்ன நாட்டம் எடுத்து நட முடியல, அது நடத்துக்கு பெருக்கலாகவே முடியல. எப்படி சின்ன சின்ன நாட்டம் எடுக்க முடியல? பேட்டு பாத்திரோட நிறையா சின்ன சின்ன நாட்டம் இருக்கும், அதை ஒரு நாட்டம் எடுத்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த எடுத்துனால 2-3 நாற்று தான் வரும். அப்போ 2-3 நாற்று வச்சுனால 2 கிலோ விதை பத்தாது, இன்னும் 5 கிலோ விதை கூட தான் ஒரு அவ்வளோ இருக்கும். அதனால்
அதெல்லாம் இது சாத்தியப்படாது, என்னோட தொடர்பு தான் சிறந்தது அப்படி சொன்னேன். அவங்க யாரும் நம்பலை. சரி திருத்தல் சாப்பிட்டே நான் முறியடிக்கணும் அப்படின்னு மனசுள்ள ஒரு ஐடியா வந்தது. அப்போ வந்து 2003 ஆடுதுறை விளையாட்டு நிலையத்தில் அப்பப்போ ஒரு புதிய விளையாட்டத்தை கண்டுபிடிப்பாங்க. அந்த கல்ச்சராக விவசாயம் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் அப்போ வெளியிடறதுக்கு முன்னாடியே அது ஒரு 2 கிலோ 1 கிலோ கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் நம்ம விதைச்சி சாப்பிட்டு பண்ணி நம்ம விளைச்சல் நல்லா இருந்தது அவங்க சொன்னோம்னா அதை அவங்க ஆய்வு பண்ணி மறு வருஷம் வெளியிடுவாங்க. இல்லைன்னாக்கா அதை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் தரம் என்கிட்ட கொடுத்தாங்க. அது வந்து ஏடி 99 110 கிராம். அது வந்து 1000 நெல்மணியோட இடம் வந்து 13.5 கிராம் தான். நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். இந்த 1 கிலோ 2 கிலோ கட்டத்தை யாரும் வந்ததில்லை. SRI கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நம்ம முறியடிக்கணும், அதையும் தாண்டி நம்ம சாதனை பண்ணணும், அதுக்கு இந்த நிலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி அந்த நம்ம மனசில் கணக்கு போட்டு அதை ஒரு 1/2 கிலோ நெல் விதையை விதைநேர்த்தி பண்ணி விதைநேர்த்திலாம் கொஞ்சம் விரிவாக அப்போ சொல்கிறேன். அதை தெரிய விதை விட்டு அதுலேருந்து ஒரு நாற்றை எடுத்து 50 சென்டிமீட்டருக்கு இடையில ஒரு நாற்று வச்சு நட்டேன். அது பார்த்தீங்கன்னா அந்த ரகத்தில் ஒரு நாற்றுலேருந்து 120 கதிர் வந்துருது. அந்த ரகத்தை ஒரே ஒரு நாற்று நான் வந்து ஒரு சதுர மீட்டருக்கு 4 நாற்று மட்டும் வச்சு நட்டேன். அப்போ ஒரு ஏக்கருக்கு வெறும் 16,000 நாற்று தான் தேவைப்பட்டது. அப்போ 16,000 நெல்மணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 208 கிராம் 240 கிராம் தான் இருக்குது. அதாவது 4 கிலோ உள்ளே இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ விதையை வச்சோம்னா நம்ம நடுவு நட்டது போக அதுலேயே நாட்டு மிச்சம் இருக்குது. இதை சொன்னால் நம்புவாங்களா? அப்போதைக்கு 2022 யாருமே நம்பலை, வேளாண்மையை நம்பலை. இப்படி நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இயற்கை வேளாண்மை அப்போ தான் ஆரம்பிச்சு நம்ம வழியா நம்ம பக்கம் வர ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு இயற்கை விவசாயி கிடாதவங்களுக்கு சேதுக்குள்ள ஒரு விவசாயி அவர்கிட்ட விதை வாங்கிறதுக்கு வருவாங்க. நான் விதையெல்லாம் புது விதையெல்லாம் உற்பத்தி பண்ணி விதையாக கொடுத்துட்டு இருப்பேன். அந்த மாரி அவங்க என்கிட்ட விதை வாங்கிறதுக்கு வந்தாங்க. நான் வீட்டில் இல்லை, வயலில் இருந்தேன். என்னை தேடிட்டு வயலுக்கே வந்துட்டாங்க. வயலுக்கு வந்தாங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். நடந்து வந்து வயலை வந்து பார்த்தாங்க. நான் வந்து ஒரு முழத்துக்கு ஒரு நாற்று வச்சு நட்டு வச்சுருந்தேன். அதை பார்த்தா அவங்க ஆச்சரியம் தாங்கலை. என்ன பெருமாள் இங்கே ஒரு நாற்று அங்கே ஒரு நாற்று நட்டு வச்சுட்டு இது எப்படி விளையும், இன்னும் மாதம் கிடைக்குமா, நெருக்கி நட்டால் தான் நெல் கிடைக்கும், நீ ஒரு நட்டு வச்சுட்டு அப்படின்னாங்க. இல்லையா இது வந்து சாதனையாக செஞ்சுருக்காங்க. 50 சென்டிமீட்டர் ஒரு நாற்று வச்சு நட்டுருக்காங்க. 4 கிலோவில் ஒரு ஏக்கர் நட்டுருங்க அப்படின்னா 4 கிலோ இல்லையா, எப்படி 4 கிலோ நட முடியும்? நானே உங்கள்கிட்ட 50 கிலோ 100 கிலோ விதை ஆகிட்டு போகிறேன், நீ 4 கிலோ நடுறாங்கிற அப்படின்னா அதில் விளக்கமாக சொன்னான். நான் சொன்னேன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் முறையாக 2003 திருத்தரப்பள்ளிக்கு நம்மால் வழியாவை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து சேதுப்பிள்ளை இடைக்கிற நம்மால் வழியிட்ட சொல்லியிருக்காங்க. ஆலங்குடி பெருமாள் வெறும் 4 கிலோ நட்டு வயலரசு நட்டு வச்சுருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. உடனே நம்மளுடைய சந்தோஷம் தாங்கலை. அப்படின்னா ஆலங்குடி பெருமாள் அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. என்னை வந்து சேதுப்பிள்ளை வந்து கூப்பிட்டாங்க. திருத்தரப்பள்ளி போயிட்டு வருவான்னு. திருத்தரப்பள்ளிக்கு நான் இல்லை, அங்கே எவ்வளோ தூரம் இருக்குது, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இல்லை நான் உங்களுக்கு காரில் அழைச்சிட்டு போய் அங்கே விட்டுட்டு ஐயா டைம் எடுத்து அவங்க திரும்ப அழைச்சி வந்து வீட்டில் விட்டு வந்தாங்க. காரில் அழைச்சிட்டு போனால் நான் வரேன் அப்படின்னேன். அதுக்குள்ள காரில் என்ன அழைச்சிட்டு வந்தாங்க. திருத்தரப்பள்ளியில் அப்போ தான் நம்ம வந்திருக்காங்க. அப்போ வந்து கூட்டம் ரொம்ப இல்லை. ஒரு 100 விவசாயி இயற்கை விவசாயி, உண்மையான இயற்கை விவசாயி தான் அங்கே இருந்தாங்க. பாக்கி அனாவசிய கூட்டம் தான் அங்கே இல்லை. அந்த இடத்துல பேசிகிட்டு இருந்துக்கோல்ல, மதிய சாப்பாடு கொடுத்தாங்க. பாரம்பரிய உணவு, பாரம்பரிய சிலை சமைச்சவங்களாம் கொடுத்தாங்க. பாக்கு மட்டையில் கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு ஆச்சரியமாக பார்த்தேன். ஏன்னா பாரம்பரிய நெல்லாம் பாக்கு மட்டையில் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் ஒரு அதிசயமாக இருந்தது. இப்போல்லாம் பழகி போச்சு. அப்போ வந்து பாக்கு மட்டையில் கொடுக்கவில்லை, எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இலையில கொடுத்தா பாக்கு மட்டையில் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அதை வாங்கி நான் நின்றுக்கிட்டே சாப்பிட்டோம். ஸ்டூவெல்லாம் உட்காந்துட்டு இப்போ நம்மளோட ஐயாவும் பாளைய ரங்கநாத ஐயாவும் இன்னும் 2 முக்கியமான விவசாயிகள் சேர்ந்து ஒரு டேபிளில் சாப்பிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் யாருன்னா அந்த தாடி வச்சுருந்தாங்க. நம்மளோட எனக்கு தெரியாது. யாரோ ஒரு வயசானவங்க உட்காந்துருக்காரு, யாருன்னு தெரியல. அவர் தான் நம்மளோட சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் தான் நம்மளோடா சேர்ந்து விவசாயம் பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளோட சொன்னாங்க, அந்த 2-3 பேருக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் நடந்திருக்கியா அப்படின்னாங்க. அதிசயம்னா எல்லாம் ஒரு ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. நானும் ஆசையாக பார்க்குறேன். என்னோட அதிசயம் நடந்ததுன்னு சொல்கிறாங்களே, என்ன அதிசயம் பார்ப்போம் அப்படின்னு நானும் அவனை பக்கத்தில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு
ஆள் வந்து ஒரு காட்டில் 2 ஒரு ஏக்கர் சாதம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் ஆட்சியோட சொல்லியிருக்காங்க சேதுபதியை சொல்லி அவங்க வருவார், அவங்கள பார்க்கணும். பெரிய ஆச்சரியமாக இருக்குது. உலகத்தில் யாருக்கும் நட்டதில்லை, காட்டில் வெளிநாட்டிலோட யாரும் நட்டதில்லை. 4 கிலோமீட்டர் சொன்னார். உண்மையாக போய் தெரியல, அதனால் பார்த்து விசாரிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பக்குன்னு நம்ம வீட்டில் தான் சொல்கிறாங்க, 2 நட்டாக்குன்னு அந்தாலும் போயிட்டேன். அப்புறம் நான் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நீ தானையா என்ன பண்ணாங்க ஆளுங்க. சரி எப்படி காக்கல நட்டாங்க. அந்த விவரத்தை சொன்னேன்னா அது சொன்னாங்க விளக்கமாகும். நீ சுருக்கமாக சொல்கிறேன். ஐயா சொன்னாங்க, நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தாயா, வாயால் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்குது. நிறைய பேருக்கு தான் சொல்லுவாங்க, அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இப்போ வந்தா நீ சொல்கிற சாப்பிட முறை உன்னுடைய வயலில் இருக்கா, நான் வந்து பார்க்கலாமா, அப்போ தான் நான் நம்புவோம் அப்படின்னாங்க. நல்ல வயல் நான் அறுவடை பண்ணிடல, என் வயலில் இருக்குது. என் வயலில் இருக்கியா, நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்தா தாயா ஒத்துப்பேன், பார்க்காத நீ சொல்கிறத கதை சொல்றதுலாம் கேட்க முடியாது. காட்டில் எப்படி நட முடியும்? என்னையா அவன் 30 கிலோ ஒரு முட்டை அதை விட்டா நடக்கும், நாற்று 10 நீ காட்டில் அதிசயம் கேட்கறதுக்கு அதிசயமாக தான் இருக்குது. ஆனால் செயல் விளக்கத்தை பார்த்தா தான் நான் நம்புவேன், வாயால் சொல்ல தான் நம்ப மாட்டேன் அப்படின்னாங்க. நீங்கள் தாராளமாக அதுக்கு வந்து பார்க்கியா அப்படின்னா சரி அப்படி நான் பார்ப்போம் சொல்லிட்டு விட்டாங்க. நான் திருத்தரமணி நன்றியோட நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்போ வந்து நான் கொஞ்சம் வாலிபமாக இருந்தேன். ஒரு சினிமா பைத்தியம். அப்போ மயிலாடுதுறை போய் அந்த காரில் மேட்ச் பண்ணாங்கல்ல, மயிலாடுதுறை போனோன்னே என்னை இறக்கி விட்டுருங்க, 4 மணிக்கு பஸ்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சேதுக்குள்ளையா மயிலாடுதுறை இறக்கி விட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நான் போய் 2வது படம் பார்க்கறது போயிட்டேன். போய் சினிமா சேஷன் படம் பார்த்துட்டு விடிய கிளம்புறேன். எங்கள் ஊருக்கு ஆளுநர் கிராமத்துக்கு போகிறேன், நடந்தே போகிறேன். குத்தாலத்தில் வச்சுக்கலாம் நடந்து போகணும். நடந்து போய் அப்போ தான் போய் படுக்கிறேன். அப்போல்லாம் மணி 4. எங்கள் ஊருக்கு ஃபஸ்ட்டு முதல் ஒரு பஸ்ஸு 5:30 மணிக்கு விருத்தாளம் பஸ் ஒன்று வரும். அதில் ஒரு பையனும் ஒரு பெண்ணும் பஸ்லேருந்து இறங்கி வந்து எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துருக்காங்க. இதை சொல்ல தல்லாக்கு அவனமாக கேட்டுங்க. நான் வீட்டில் போய் படுத்துட்டேன். எங்கள் அம்மா தேர்வு போட்டதுக்கு வந்திருக்காங்க. 2 பேர் வந்து நின்று ஐயாவை பார்க்கணுங்க. எங்கே ஐயாங்கன்னா இது உங்கள் வீட்டுக்கு தான் வந்துருக்கணும்னா எங்கேருந்து வந்துருக்கீங்கன்னு கேட்டுருக்காங்க. நான் சென்னையிலேருந்து வந்துருக்கேன், மெட்ராஸில் வந்து சொல்லுவோம். மெட்ராஸில் யாரும் எங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, நீங்கள் போங்க எனக்கு சொல்லி திருப்பி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கல, என்ன யாரும் வந்தால் திருப்பி விட்றாங்களே, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. உங்கள் பையன் தான் பெருமாளான்னு கேட்டாங்க. ஆமான்னு அவங்கள பார்க்க தான் நாங்கள் வந்துருக்கோம்னா. அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. திரும்ப எங்கேருந்து போனேன். என்னங்க நம்மளோட பையன் வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் வயலில் வீடியோ எடுத்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் காக்கெல்லாம் எடுத்துக்கலாங்களா, அதான் வந்துருக்கோம் அப்படின்னாங்க. அப்படியா சரி வாங்க வாங்க நேஷனல் போய் காலையில் வயல் காய்ச்சிட்டு போனோம். அந்த போய் விளைச்சலை காமிச்சேன். அந்த அந்த வந்த 2 பேரும் நிறைய பெரிய விஷயத்தை அவங்க என்ன ஒவ்வொரு தூரம் எண்ணி பார்த்தாங்க. எண்ணிட்டுக்குள்ளே வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்து ஒரு குத்தில் எத்தனை தூர் வந்திருக்கு, எத்தனை கதிர் வந்திருக்கு, ஒரு கதிருக்கு எத்தனை நெல்மணிகள் வந்திருக்குன்றத ஆய்வு பண்ணாங்க. அப்படியே வீடியோவை படமாக எடுத்தாங்க. படமாக எடுத்து முடிச்சுட்டு நல்லா தயார் இருக்குது, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்மாழ்கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்மாழ்கிட்ட திரையில் போட்டு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாற்றுலேருந்து 120 கதிர் வந்துருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு நெல்மணியில் 400 நெல் யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்த ரகத்தில் மட்டும்தான் 400 நெல் வந்தது. இப்போ 500 நெல் உள்ள கதையெல்லாம் கூட வந்துருக்கு இப்போதைக்கு. அப்போ 2002 2003 வந்து ஒரு கதிருக்கு 200 நெல் 300 நெல் தான் இருக்கும், அதை தாண்டி இருக்காது. இதில் வந்து 400 நெல் வந்தது. 400 நெல் வந்து எப்படின்னா நான் ஒத்தராத்திர நட்டத்தினால நல்ல துள் கட்டி வாலிப்பான கதிராக வந்தது. இந்த ஒத்தராத்திர நட்டால் இன்றைக்கி எந்த ரகத்துலையும் பெரிய பெரிய கதிராக தான் வரும். அது அவங்க ஆச்சரியமாக அந்த 400 நெல் வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. நம்மளோட மட்டும் ஆச்சரியப்படலை. வேளாண் விஞ்ஞானி கோயம்புத்தூர் வேளாண் விஞ்ஞானி ராமசாமி ஐயா அவங்க கூட 400 நெல் அவரால் ஏன் போய் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் போவோம். இவங்க என்ன செஞ்சாங்க, நம்மளை பார்த்துட்டு சரி ரொம்ப நல்லா இருக்குது, அவர் வேலை நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்மளோட இன்னும் ஒருத்தவங்க மட்டும் அவங்க பேர் நடந்து போச்சு. 2 பேர் மட்டும் என்னோடய வயலுக்கு வெயில் நட்டு வராங்க. நான் அப்போ தான் வீட்டில் இருக்கேன். வந்து ஐயா அவங்க வயலை பார்க்கணுன்னாங்க. வந்து பார்க்கலாம் வாங்க ஐயா. வெயிலில் ஒன்றரை ஐயா நடந்து போகணும், வெயிலாக இருக்காங்க. வெயிலெலாம் பார்க்க வேண்டாம், நான் நடக்கிற வாயா என்னோட நடந்து வாயா பார்ப்போம். அடுத்த பேர் ஒன்று நடக்கிறேன், அவங்களோட என்ன நடக்க முடியல. அவங்க அவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாங்க. நடந்து வயலை பார்த்தாங்க, எண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு
ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சி கை வலிக்கு இந்த மாதிரி யார் செஞ்சது வெளி விவசாயத்தினாக்கா விவசாயத்துக்கு நல்லா மிச்சப்படும். இயற்கை விவசாயம் ஜெயிக்கிறதுக்கு இதாக எனக்கு வேணும். ஏன்னா பார்க்கெல்லாம் வளர்ந்து கீழே சாயக்கூடிய ரகமாக இருக்குது. நெருங்கி நடக்கிறதுனால கீழே சாய்ச்சிடுது. இந்த உன்னுடைய தொழில்நுட்பத்தை உங்களுடைய தொழில்நுட்பத்தை இதை பரவலாக்கணும்னாக்கா எட்டா நட்டோம்னாக்கா அந்த விளைச்சல் கீழே சாயாது. இது நல்ல தொழில்நுட்பம் அப்படின்னு நான் பாராட்டிட்டு திரும்ப அங்கே வந்து சிவகங்கையில் ஒரு இயற்கை வேளாண்மை விழா நடந்தது. அங்கே என்னை வர சொன்னாங்க. அங்கே என்னை வர சொல்லி எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு 5000 கூட்டத்தில் என்னை முதல்ல கூப்பிட்டு ஆலங்குடி பெருமாளை 4 கிலோமீட்டர் சாதனை பண்ணி சொல்லி எனக்கு சாமி அனுபவிச்சு விருது கொடுத்து பாராட்டினாங்க. ஐயா நம்மள அந்த பாராட்டத்தோடு இல்லை, அந்த வீடியோ அவர் எங்கெங்கே போகிறாங்களோ அந்த வீடியோ போட்டு காமிச்சு இதே போல் ஆலங்குடி பெருமாள் பேர் விதையோட அளவை குறைச்சி இடைவெளி அதிகப்படுத்தி ஒத்தனாத்தை வச்சு நட்டிங்கனாக்கா பார்வை மேலே ஜெயிக்கும், கீழே சாயாது. இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இப்போ நிறையா ஏராளமான விவசாயிகள் எல்லாம் இப்போ என்னோடய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் பார்வை நட்டிட்டு வராங்க. இன்றைக்கி வேளாண் துறையில் நெருக்கினால தான் நட சொல்கிறாங்க. முதல்ல 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் நட சொன்னாங்க. அப்புறம் 10க்கு 15 நட சொன்னாங்க. அப்புறம் 20 நட சொன்னாங்க. இப்போ வந்து 25 விற்கிறாங்க. இன்னும் 25 தாண்டி போகவே இல்லை. நான் தான் 50 சென்டிமீட்டர் நட சொல்லி கற்றுக் கொடுத்தது. இப்போ என்னை தாண்டி நிறைய விவசாயி 50 சென்டிமீட்டர் தாண்டி கொண்டாடுறாங்க. 50 சென்டிமீட்டர் தாண்டி நட வேண்டாம், சரியான அளவு 50 சென்டிமீட்டர் தான். அதை தாண்டி ஓட்டணும் அப்படின்னா மகசூல் கிடைக்காது. ஆனால் நிலத்துக்கெல்லாம் இடைவெளி மாறிப்படும். சில ரகம் தூர் கட்டும், சில ரகம் தூர் கட்டாது. அப்படி தூர் கட்டாத ரகத்தை இடைவெளியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவது 30 சென்டிமீட்டரு 40 சென்டிமீட்டர் இந்த இடைவெளியெல்லாம் நடணும். அதே சமயத்தில் மண் வளம் நல்லா தரமான இயற்கை வளங்கள் நிறையா போட்டு மண் வளமாக இருந்ததுனால தான் 50 சென்டிமீட்டர் நடணும். அப்படி வளம் இல்லாத மண்ணாக இருந்தால் ஒரு 40 சென்டிமீட்டருக்கு நடலாம். சில தூர் கட்டாத ரகங்களை ஒரு நாற்றுக்கு பதில் 2 நாற்று கூட வச்சு நடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா விதையோட அளவு கூடுதல். என்னாட்ட நீங்கள் 4 கிலோ நட வேண்டாம், நீங்கள் 4 கிலோ நடலாம். நீங்கள் மட்டும்தான் நல்லா நான் நடவிடாமல் ஒரு விவசாயி கேட்டார். நீங்கள் நடலாங்க, அதுமாரி நான் சொல்கிற தொழில்நுட்பத்தை கடைபிடிச்சிங்கன்னா நீங்களும் நடலாம். இப்போ நீங்களும் நடலாம். இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிச்சாக்கா எல்லாருமே 4 கிலோ நடலாம். ஆனால் பயப்படுறாங்க, 4 கிலோ எப்படி நட முடியும், ஏதாவது உப்பாலாம் பயந்துக்கிட்டு மொத்தம் நடமாட்டாங்க. அதே சமயத்தில் 1 கிலோ 2 கிலோ அதை விட்டு நடுறாங்க. சில விவசாயம் 5 கிலோட விடுறாங்க. நான் சொன்னேன் அதிக மொத்தம் 5 கிலோ தாண்டாதீங்க, 5 கிலோ போதும் எந்த மண்ணாக இருந்தாலும். அப்போ 2 நாற்று 3 நாற்று வச்சு ஒரு 30 சென்டிமீட்டர் நட்டுக்கிட்டாக்கா 5 கிலோவில் உள்ள விதையிலே நாற்று மீறும். அதனால் 5 கிலோ தாண்டி போகாதீங்க, ஒரு 1 கிலோவிலேருந்து 5 கிலோ வரைக்கும் நடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் தமிழ்நாடு ஃபுல்லாக பல மாவட்டத்துக்கு இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிச்சி இன்னை வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. அதனால தான் பார்த்துட்டோம் இன்னை வரைக்கும் நல்லா ஜெயிச்சுட்டு வருது. ஏன்னா மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம் இதெல்லாம் நல்லா இவ்வளோ உயரம் வளரும். அதை நெருக்கி நட்டோம்னா கதிர் வரத்துக்கு முன்னாடியே கீழே சாஞ்சிடும். இந்த 50 சென்டிமீட்டர் ஒரு நாற்று வச்சு நடவுல இந்த ஒரு நாற்றுக்கு வந்து வேர் பிடிப்பு நிறையா வந்துடும். ஆலமரம் மாரி வேர் ஓடி போய் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிடும். அப்போ அந்த உயரத்தை அந்த குறைக்கிது. ஏன்னா இடைவெளி அதிகமாக இருக்கிறதால சூரிய வெளிச்சம் டேரெக்டாக கிடைக்கிறதுனால வளர்ச்சி கிடையாது. நெருக்கி இருந்தால் தான் வளர்ந்து ஓடும். கொஞ்சம் இடைவெளி இருந்தாக்கா வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். அதுமாதிரி வளர்ச்சி குறையுது, தூரம் அதிகமாக கட்டுது. ஆலமரம் மாரி அந்த விழுது நல்லா பிடிச்சிக்குது, அப்போ கீழே சாயாது. அதனால தான் இந்த தொழில்நுட்பம். இது விதையோட அளவு குறையிறது மட்டும் இல்லை, விளைச்சலும் கீழே சாயுங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எலி வெட்டு இருக்காது. எலி என்ன காரணம் கேட்டிங்கன்னா நெருக்கி நட்ட வயலில் தான் எலி போய் வெட்டும். அது பயந்த சுவாசம் உள்ளது, ஒரு மறைவான இடத்துல தான் வெட்டும். இது இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி போயிட்டு இருக்கோம். அங்கே எந்த வயலில் நெருக்கி வெட்டுருக்காங்களோ அந்த வயலுக்கு போயிடும். இடைவெளி அதிகமாக கொடுத்த வயலில் வெட்டாது. அப்படி வெட்டினாலும் பயந்துட்டு வரப்போகிறதுல கொஞ்சம் கிடைக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை எதிரியான பாம்பு, கீரிப்புள்ள இதெல்லாம் உடையாந்து அந்த பாம்பு அந்த எலி வந்து டப்புன்னு பிடிச்சிடும். நெருக்கி நட்ட வயலில் பாம்பு நெளிச்சு போட்டுட்டு எலி ஓடிவிடும். இது வந்து அங்கே எலி வெட்டிட்டுனா இங்கே பாம்பு இங்கேருந்து பார்த்ததுன்னா வேகமாக போய் அந்த எலியை பிடிச்சிடும். அதே போல் காட்டுப்புண்ணை, கீரிப்புள்ள எல்லாத்தையும் எலியை பிடிச்சிடும். இரவில் ஆற்றை வந்து மேலே பார்த்துக்கிட்டு இருக்கும். அது வந்து ஆற்றை என்ன செய்யும், அந்த எலியை பார்த்தோன்னா கீழே வந்து அந்த எலியை பிடிக்க வரும். நெருக்கி நட்ட வயலில் அந்த ரெக்கை இடிச்சிக்கும். அப்போ சத்தம் கட்டி எலி ஓடி போடும். இதில் இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால ஆற்றை வந்து டக்குன்னு அந்த எலியை பிடிச்சிட்டே போயிடும். ஆனால் எலி தொல்லை இருக்காது. முக்கியமான விஷயம், புகையான பூச்சிக்கே வேலை கிடையாது. ஏன்னா சூரிய வெளிச்சம் டேரெக்டாக கிடையாது, பூச்சி நோயெல்லாம் தாக்காது. அதனால் ஆரோக்கியமான செடி நல்லா வளரும். இதில் நம்ம வயலில் எந்த பக்கம் வேணாலும் நடந்து போகலாம். இப்போ வந்து நெருக்கி நட்ட வயலில் நம்ம வரப்பை சுற்றி தான் வருவோம். இந்த
இந்த சாகுபடி முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆசையாக இருக்கும். இந்த வயலில் இந்த கடைசி வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் போகலாம். அப்போ போகக்குள்ள பார்த்தீங்கன்னா இடையில களை இருந்துன்னா காலாலே மிதிச்சு விட்டு போயிடலாம். களை எடுக்கிறதுக்கு கீழே குளிக்க எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. காலாலே மிதிச்சிடலாம். போயிட்டு நடுவாயில் எங்கேயாவது ஒரு பயிர் டேமேஜாக இருக்குது, இல்லை ஏதாவது பூச்சி நோய் தாக்கி இருக்குன்னா நம்ம நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வேலை செய்ய பண்ண முடியும். அங்கே நெருக்கி நட்ட வயலில் நம்மளால் பார்க்க முடியாது. வயலில் இறங்கவும் மாட்டோம், வரப்பு சுற்றி தான் வருவோம். இந்த மாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னா வயலில் எங்கே ஆகணும் நடந்து போகலாம், எப்படி ஆகணும் நடந்து போகலாம். ஆனால் இடிக்காது, நல்லா சுலபமாக இருக்கும். மகசூலில் பார்த்தீங்கன்னா நெருக்கி கட்ட வயலை விட இதில் மகசூல் அதிகமாக கிடைக்கிது. ஏன்னா மகசூல் தான் முக்கியம். இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு சாதாரணமாக ஒரு 60 மூட்டையில் ஒரு 30 மூட்டை தான் எடுத்துகிட்டு வரோம். சில விவசாயி 40 மூட்டை தான் எடுக்கிறாங்க. இப்போ பல புதிய ரகம்லாம் வந்துருக்கு. அதாவது திருப்பதி சாதம் 5ன்னு அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு 50-60 மூட்டை கூட வருது. அப்போ நம்ம நார்மலாக எடுக்கிற முறையில் 30 மூட்டை 30 மூட்டை தான் எடுத்துருக்கோம். அந்த 30-30 மூட்டை எடுக்கிறதுக்கு 30 கிலோ 50 கிலோ விதை பயன்படுத்தி தான் எடுத்துருந்தோம். இந்த நான் சொல்கிற 4 கிலோவை பயன்படுத்தி இந்த நெல்லை 30 மூட்டை 35 மூட்டை மிக சுலபமாக எடுத்துருந்தேன். ஐயா அவங்க உத்தரவு போட்டு கோயம்புத்தூர் வேளாண் விஞ்ஞானிகளும் ஆளுநர் எல்லாராட்சி விஞ்ஞானிகளும் என்னோடய வேலைக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அப்போ தான் ஐயா நீங்கள் 4 கிலோ எடுத்து எங்களுக்கு மேலே செஞ்சு காமிங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு நேரம் 1/2 கிலோ விதையை விட்டு அந்த 4 கிலோ நட்டு காமிச்சேன். அப்போ அறுவடை அப்போ பார்த்தாங்க. நடுவில் விதை விதைச்சி ஒளி பார்த்தாங்க, நடுவில் நடுவில் பார்த்தாங்க, அறுவடை சமயத்தை பார்த்தாங்க. அப்போ ஒரு ஏக்கருக்கு 3 டன் மகசூல் எடுத்திருந்தேன். அதை என்ன செஞ்சாங்க, இப்போ நான் சொல்கிறேன், வேளாண் துறை அதிகாரிலாம் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்காங்க. அதனால் நல்லது செய்கிற விஞ்ஞானிகள்லாம் இதை ரொம்ப பாராட்டினாங்க. சில விஞ்ஞானிகளுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியும். என்ன ஒரு படிக்காத விவசாயி, நான் ரொம்ப படிக்கிறது 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஒரு படிக்காத விவசாயி 2 சாதனை பண்ணிடுறாரு, 2 பேரும் தீக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஈரப்பை தான் காய்ச்சல் வீச்சல் போட்டு 2400 ரூபா தான் எடுத்துருக்கீங்க. இது மகசூல் 10ஆகுது. நாங்கள் தெரிஞ்ச விவசாயிகள் 3 டன் 3.5 டன் எடுத்து எங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது. ஒரு புதிய தொழில் பண்ணால் மகசூல் தான் முக்கியம். அந்த அளவுக்காக இருக்கணும், இல்லைன்னா அதை தாண்டியாவது மகசூல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் 4 டன் இருக்கிற மகசூல் எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. எங்களுக்கு நேரம் எடுத்துக்காம நாங்கள் ஒத்துப்போம், நீங்கள் வயல் சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அந்த வருஷம் அதான் கண்டிப்பாக ஒரு விவசாயி ஒரு வயலில் ஒரு வருஷம் நல்லா விளையும், ஒரு வருஷம் நல்லா விளையாது. பரிசூழ்நிலை பொறுத்து தான் விளையும். அந்த வருஷம் கரண்ட் தட்டுப்பாடு, இங்கே காய்ச்சல் ஓட்டு போச்சு. அதனால் கொஞ்சம் மகசூல் குறைஞ்சிச்சு. நான் 4 டன் பழக்கம் இருக்குது, அதனால் இதை அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் 2010 அப்போ டாக்டர் கலைஞர் ஆட்சி, திமுக ஆட்சி வந்து கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கேபிள் இருக்கிறேன், சாதனை பாராட்டி 20 வழங்கணும் அப்படின்னு எழுதியிருந்தேன். அவங்க உத்தரவு போட்டு திரும்ப சிக்கல் அறிவியல் நிலையத்திலிருந்தும் வேளாண் அதிகாரி எல்லாம் வந்தாங்க. அப்போ பத்திரிகை நிருபர் அனைத்து தொலைக்காட்சியாக வந்துட்டாங்க. ஏராளமான விவசாயிகள் 100க்கு மேற்பட்ட விவசாயி வெளியூர் எல்லாம் வந்துட்டாங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து விழுப்புரம், பாண்டிச்சேரி எல்லா விவசாயம் வந்துட்டாங்க. ஏன்னா முதல்ல பேப்பரே போட்டு விட்டாச்சு, 4 கிலோ 6 கிலோ நடப்படாது, ஆர்வலர்கள் சேர்ந்து பார்வையிடலாம் அப்படின்னு பேப்பர்லையும் ஆல் இண்டியா ரேடியோ காரைக்காலையும் ஒளிபரப்பிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆல் இண்டியா ரேடியோவில் 2 சாப்பிட்டு வரையாக ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. விதவோட பார்த்து முதல் நாள் இது ஏராளமான விவசாயிகளோட வேலைக்கு வந்துட்டாங்க. அவங்க முன்னாடியில் 4 கிலோவை கிராஸில் எடை போட்டு நாட்டாங்களை விதைச்சேன். அதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு திரும்ப நடுவில் அவங்க வந்துட்டாங்க. நடுவண்டிக்கும் தட்டு பார்த்தாங்க. நடுவில் அந்த விளைச்சல் அறுவடைக்கும் எல்லாம் அதே வந்துட்டாங்க. அப்போ அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4 டன் மாதம் நிரூபிச்சு காமிச்சிட்டேன். அப்போ தான் அதை பார்த்து என்ன அதிகாரமாக பாராட்டினாங்க. பாராட்டி அப்போ தான் ஒத்துக்கிட்டாங்க. 2011 தான் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு இது பாராட்டக்கூடியதான், இது உண்மையிலே இது அதிசயமான சாகுபடிகள் தான், இது நாங்களே நம்ப முடியல, நீங்கள் செஞ்சு காமிக்கிறீங்க அதிகாரம் பாராட்டி கைவிட்டு அதை ரெக்கார்டு பண்ணி மேலிடத்துக்கு அனுப்புனாங்க. உங்களுக்கு விருதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி விருதுக்கு அனுப்புனாங்க. சேர்த்திருக்கிறது. தமிழர்களின் பாரம்பரிய இசையான பறை இசை முழங்கு, பாரம்பரிய நடனமாக கூடிய மயிலாட்டம், மாடாட்டம் என்ற நாட்டுப்புற கலைகளின் வரவேற்போடு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான